Hello everyone, welcome back to my channel. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சைக்காலஜி ரிலேட்டடான 1000 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த சேனல்ல நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சைக்காலஜிக்கு டெட் எக்ஸாம்க்கு தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்தாலே போதும், எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். பட் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் இந்த வீடியோவில் எப்படி எல்லா கொஷின்ஸையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஷார்ட்கட்ஸும் சொல்லி தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே சைக்காலஜி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. லெட்ஸ் மூவ் டு கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 16, கற்றலின் வளர்ச்சியை ஒரு வரைபடமாக விளக்குவது. ஆப்ஷன் பி, கற்றல் வளைகோடு. ஸோ வரைபடமாக விளக்குவது, வரைபடம் எப்படி நம்ம வரைவோம்? வளைஞ்சி 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 வரைவோம், வளைகோடுலாம் இருக்கும். ஸோ வரைபடம் வளைகோடு, இதை ஞாபகம் வச்சுட்டு இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 17, நேரடி முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைகோடு. ஆப்ஷன் பி, குழி கற்றல். நம்ம நேர் வழியில போனோம்னா குழியில விழுந்துருவோம். ஸோ நேரடி முன்னேற்றம் குழி கற்றல். கொஸ்டின் நம்பர் 18, எதிர்மறையான முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைகோடு. ஆப்ஷன் ஏ, குவி கற்றல். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா அதை குறை சொல்றதுக்கு எதிரிங்க குவிவாங்க. ஸோ எதிர்மறையான முன்னேற்றம் குவி கற்றல். கொஸ்டின் நம்பர் 19, செயற்கை தூண்டல் இயற்கை தூண்டலுக்கு உரிய வலுவினை பெற்று அதே எதிர்வினை பெறுவது எது? ஆப்ஷன் ஏ, ஆக்க நிலையுறுத்தம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, செயற்கை இயற்கை எல்லாமே இறைவனின் ஆக்கம். ஸோ ஆப்ஷன் ஏ. லெட்ஸ் மூவ் டு கொஸ்டின் 20. ஆக்க நிலையுறுத்தம் எவ்வகை கற்றலில் பயன்படுகின்றது? ஆக்க நிலையுறுத்தம் மொழி கற்பித்தலில் பயன்படுகிறது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம இப்போ வேற லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? மொழியாக்கம் பண்ணுவோம். தமிழ் மொழியில மொழியாக்கம் செய்து அதுக்கான மீனிங்கை புரிஞ்சுப்போம். ஸோ சேம் லைக் தட், மொழி கற்பித்தல் ஆக்க நிலையுறுத்தம், மொழி ஆக்கம், அதை ரிலேட் பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்ஸ் மூவ் டு கொஸ்டின் 21. உருவாதல், அழிந்து போதல், மீண்டும் கொணர்தல், பொதுமைப்படுத்துதல், வலுப்படுத்துதல் என்பன எந்த விதிகள்? ஆப்ஷன் சி, ஆக்க நிலையுறுத்த கற்றல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், இது சிவபெருமானின் முத்தொழில்கள். ஸோ இங்க அழித்தல், அழிந்து அழிந்து அப்படின்னு இருக்கு, அழித்தலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அழித்தல் இருந்தா படைத்தல் இருக்கணும். படைத்தல்னா ஆக்கம், படைத்தலை ஆக்கம்னு சொல்லலாம். ஓகே, ஆக்கல் படைத்தல் ரெண்டு ஒண்ணுதான். ஸோ அழிந்து போதல் இருந்ததுன்னா ஆக்க நிலையுறுத்த கற்றல். கொஸ்டின் நம்பர் 22, செயல்படு ஆக்க நிலையுறுத்தலை கூறியவர். ஆப்ஷன் சி, B.F. ஸ்கின்னர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நம்ம ஆக்டிவா செயல்பட்டுட்டே இருந்தோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் B.F. ஸ்கின்னர். கொஸ்டின் நம்பர் 23, செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு. ஆப்ஷன் சி, விலங்குன்னு சொல்றதை விட இது பறவைன்னு சொல்லணும். ஸோ ஆக்க நிலையுறுத்தல், செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட பறவை புறா. ஆக்டிவா இருக்கிற பறவை புறா. ஸோ செயல்பட்டுட்டே இருக்கும் புறா. ஆப்ஷன் சி. லெட்ஸ் மூவ் டு கொஸ்டின் நம்பர் 24. செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடு எந்த விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளன? ஆப்ஷன் ஏ, விளைவு விதி. நம்ம செயல்படுத்துற ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒரு விளைவு இருக்கும். ஸோ செயல்படு விளைவு, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 25, முயன்று தவறி கற்றல் விதியை கூறியவர். ஆப்ஷன் பி, தாண்டைக். இப்போ வழியில ஒரு பள்ளம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? முயற்சி பண்ணி தாண்டி போவோம். ஸோ முயன்று தாண்டைக். கொஸ்டின் நம்பர் 26, முயன்று தவறி கற்றலில் தாண்டைக் பயன்படுத்திய விலங்கு. ஆப்ஷன் பி, பூனை. ஸோ தாண்டைக் பயன்படுத்திய விலங்கு பூனை. ஏன்னா பூனை தான் நல்ல முயற்சி பண்ணி வேகமா தாண்டும்.
ஸோ அப்படி ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. தாண்டைக் பயன்படுத்திய விலங்கு பூனை. கொஸ்டின் நம்பர் 27. அலைவெண் விதி என்பது எவ்விதி? ஆப்ஷன் பி பயிற்சி விதி. நம்ம எண் கணக்குகள் எல்லாம் என்ன பண்ணுவோம்? பயிற்சி பண்ணுவோம். ஸோ அலைவெண் பயிற்சி, அலைவெண் விதினா பயிற்சி விதின்னு சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 28. வெகுமதி தண்டனையை அளிப்பது. ஆப்ஷன் டி விளைவு விதி. வெகுமதி தண்டனை எல்லாமே நம்ம செயல்பாட்டுக்கு கிடைச்ச விளைவு தான். ஸோ வெகுமதி தண்டனை விளைவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கற்றல் மாற்ற விதிகள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் சி 5 வகைப்படும். இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் இல்லை. ஸோ டைரக்டாவே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கற்றல் மாற்ற விதிகள் 5 வகை. கொஸ்டின் நம்பர் 30. பிற மொழிகளை கற்பதில் தாய்மொழியின் பாதிப்பு எவ்வகை கற்றல் மாற்றம் ஆகும்? ஆப்ஷன் டி எதிர்மறை கற்றல் மாற்றம். தாய்மொழியோ பிற மொழியோ எதிரிகள் இல்லை. ஸோ எதிர்மறை. பிறமொழி தாய்மொழி எதிரிகள் இல்லை. ஸோ அதை ரிலேட் பண்ணி எதிர்மறைன்னு படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஷார்ட்கட் பார்த்த எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி எல்லா கொஸ்டின்ஸையும் நான் ஷார்ட்கட்டோட கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். If this video is useful to you, don't forget to like, share and subscribe. Thank you so much.